திருச்சம்பலம் செல்வ நெடுமாடும் சென்று செய்வோகி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வ பாதில்லை சிற்றம்பல நீகே செல்வம் தழகும் செல்வம் செல்வனே. நண்பர் மக்களே, இந்த பாடல் சிதம்பரம் அராக தலமாக கூடிய சிதம்பரத்துல திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பிராமணர்கள் என்ன செய்யணும், என்ன செஞ்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, எப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு இந்த பாடல்ல நீங்க செய்திகளை பார்க்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு நாம ஆன்மீக சிந்தனையில பக்தி ஒன் டுடே சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன சிந்திக்க போறது கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு கனவு என்ன கேட்டீங்கன்னா, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு வாங்குவாங்க. அதுல இன்னைக்கு சொந்த வீடு வாங்கினா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றேன். பொதுவாக நீங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லோன் போட்டோ இல்ல ரெடி கேஷ் கொடுத்தோ வீடு வாங்கலாம், தவறு கிடையாது. வருமானத்துக்கு மிஞ்சியதாக இருந்து அது நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு கனவை கண்டு நீங்க வாங்கினீங்கன்னா தவற எடுத்துக்காதீங்க, அது வேற விதத்துல போய் முடியும். அப்போ அது வருத்தத்துக்கு அடையும். அப்ப நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும், நான் ஒரு சித்திக்கிறமா செய்தின்னு சொல்லியிருக்கேன், நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு கனவு உங்கள்கிட்ட இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம், வாங்குங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். இல்லைங்கள வருமானத்துக்கு மிஞ்சியதாக இருக்கும் பட்சத்தில் இருந்தா யோசனை பண்ணி செய்யணும். நம்மளோட வருமானம் குறைவான வருமானம் தான், ஆனா அந்த வருமானத்துக்கு பல 30-40,000 ரூபாய் லோன் போட்டுதான் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு யோசனை பண்ணி செய்யுங்க. இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ வீடு வாங்குறாங்க, வீடு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டின வீடு வாங்குவாங்க, சில பேர் பூமி பூஜை போட்டுட்டு வீடு கட்டி இது பண்ணுவாங்க. இதுக்கு நான் இப்ப நீங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புதுசா அஸ்திவாரத்துல இருந்து வீடு கட்டினாலும் சரி, ஒருத்தர்கிட்ட இருந்து வீடு வாங்கி அதுல இந்த புதுமணி புதிவிழா திறப்பது செஞ்சிட்டாலும் சரி, நீங்க முதலா கவனிக்க வேண்டியது எந்த மாசத்துல நீங்க கிரகப்பிரவேசம் செய்றீங்க, எந்த நட்சத்திரத்துல செய்றீங்க அப்படின்னு நல்லா ஒரு பத்திரிக்கைனாச்சும் ஒரு சின்ன மாடரேஷன் போர்டுனாச்சும் பண்ணி ஒரு வீரகுலையோ அல்லது உங்களுடைய பூஜையில வச்சுக்கலாம். சரி சுவாமி, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரு ஒரு வருஷத்துல நம்ம எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்யறோமோ அது போல வருஷம் வீடு கட்டின நட்சத்திரம் அல்லது மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு கணபதி யாகம் பண்ணணும். இப்படி இந்த மாசத்துல அந்த வருஷத்துக்கு ஒரு நீங்க இந்த கணபதி யாகம் பண்ணும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேட் நெகட்டிவ்ஸ், அதாவது ஒரு கெட்ட சிந்தனைகள், கெட்ட துஷ்ட சக்திகள்லாம் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை யாகம் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போடும். சுவாமி, நீங்க ஒரு வருமானத்துக்காக சொல்றீங்க அப்படின்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கும் என்பதுக்காக சொல்றேன். நம்ம வீடு கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கியிருக்கோம், அது மாசம் கட்டிட்டு இருக்கோம். எப்படியோ லோன் அடைக்கணும் என்பது நோக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருடைய சிந்தனையில வேலையோ அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா முக்கியருக்கு பிரச்சனை கொடுக்கணும், எதுக்கு இந்த யாகத்தை பண்ணணும், எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க லூச விட்டுறாதீங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்துல போஜனை வச்சு பண்றோம். அதே போல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அச்சகரங்களை வச்சு பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவங்க சந்தோஷப்படுத்தணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ வீடு கட்டுறவங்க, சொந்த வீட்டுல இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க எந்த மாசத்துல வீடு கட்டிங்க, நட்சத்திரம் கட்டிங்க, இடப்பட்ட நீங்க மூத்த நாள் தான் நீங்க பண்ணணும் கிடையாது. இடப்பட்ட நாள் அந்த மாசத்துல நீங்க வீடு கட்டி 1வது சாட்சி 2வது சாட்சி சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஒரு சின்ன கணபதியாக பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சீக்கிரமாக அந்த லோன் கட்டுறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். 2வது, இதுக்கு மேல நம்ம கடன் வாங்க மாட்டோம், வாங்கவும் கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை இறைவன் உணர்த்துவார். ஏன்னா அந்த யாகத்தின் மூலியமா செய்யக்கூடிய அந்த அக்னி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த துஷ்கர்த்திகளை விரட்டும். யாராச்சும் உங்களை பொறாமை கண்டிச்சு இருந்தா கூட அந்த அக்னி என்ன பண்ணும், பூசிக்கிடும். ஆக அன்பர் மக்களே, இந்த வீடியோவோட நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொந்த வீட்டுல இருக்க பட்சத்துல
என்ன பண்ணும், வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க யாகம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த யாகத்தின் மூலியமாக நீங்க நல்ல வளர்ச்சி அடையணும்னு என்று சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, நமச்சிவாய்.